ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தளபதி 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நியாயமான உரிமைகள் வேண்டும், அதே மாதிரி ஓய்வு உதவி திட்டத்தை மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்கணும்னு சொல்லிட்டு மார்த்தட்டினா மட்டும் போதாது, செயல்லையும் அதை திமுக காட்ட வேண்டும். இந்த விஷயத்துல உங்களோட புறமுதுகா காட்டாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தாலதான் அரசாங்கம் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போகுது. லட்சக்கணக்கான மக்களின் துன்பங்களை மனதில் கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் ஜாப்டோ ஜியோ போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். கண் துடைப்புக்காக சும்மா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இந்த பிரச்சனையை முடிக்காம அவங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு செதி சாய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் டிஎம்கேவை தளபதி ஓப்பனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து ஓரளவுக்கு டைரக்டா தான் அடிச்சுட்டு இருந்தாரு. பட் ஆனா நிறைய பேர் ஏன் திமுகன்னு குறிப்பிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணி இருந்தாங்க. அதெல்லாம் தளபதி பார்த்திருப்பாரு போல. இப்பெல்லாம் எல்லா அறிக்கையிலையும் திமுகன்னு மென்ஷன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு தளபதி நேரா போயிட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ஜாப்டோ ஜியோ போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதியோட சப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு இஷ்யூ இன்னும் பெருசா ஆகும். இதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.